Hi friends, welcome to Charlene's Craft. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சொப்பு சாமான் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு சின்ன பேக்கில் சொப்பு சாமான் வாங்கியிருக்கேன். இதை விட பெரிய பேக்கும் இருந்துச்சு. இது வந்து 200 rupees. இதோட பெரிய பேக் வந்து 350 rupees, 400 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ இந்த சின்ன பேக்கில் வந்து எத்தனை சொப்பு சாமான் இருக்குது, என்னென்ன சொப்பு சாமான்லாம் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டி டம்ளர் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த கையில் வச்சு காமிக்கிறேன் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குட்டி கிண்ணம் இருக்குது. இது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, ஆனால் வந்து வாய் கொஞ்சம் அகலமாக இருக்குது. அடுத்தது வந்து தட்டு. இந்த தட்டு வந்து குட்டியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் இந்த சின்ன சின்ன சொப்பு சாமான்லாம் பார்த்தா எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். இந்த தட்டு வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. சைடில் வந்து டிசைன்ஸும் இருந்துச்சு. இந்த தட்டு வந்து சுத்தமாக வெயிட்டே இல்லை, வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு, ரொம்ப தக்கையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு டம்ளரு, ஆனால் இது வந்து கொஞ்சம் பவுல் மாதிரி இருந்துச்சு, லைட்டாக பவுல் மாதிரி. ஆனால் இதுவும் டம்ளர் தான். ஃபஸ்ட்டு காமிச்ச டம்ளர் வந்து அது ஒரிஜினலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி டம்ளர்லேயே குட்டியாக இருந்துச்சு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலாக இருந்துச்சு. அடுத்தது வந்து குட்டி டிஃபன் பாக்ஸு. பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது, செம்ம க்யூட்டாக இருக்குது இது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன். இந்த பேனில் வந்து ஒரு ஹேண்டிலும் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சின்ன பிங்க் கலர் பீடும் கொடுத்துருக்காங்க. குட்டியாக இருக்கு, ஆனால் இதெல்லாம் ரியலாக சமைக்க முடியாது. சும்மா சின்ன பசங்களாம் வச்சு விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது இது கிண்ணம் மாதிரி கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. இது பேர் என்னன்னு தெரியல. அடுத்தது வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன ஹாட் பாக்ஸ் இருக்குது. இதுவும் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்தது வந்து பிளாஸ்டிக்கில் ஒரு சின்ன அடுப்பு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் எல்லாமே. அடுத்தது பிளாஸ்டிக்லேயே இன்னொரு குட்டி மத்து. நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்லேயே வந்து இந்த சலிக்கிறதுக்கெலாம், மாவுலாம் சலிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயே குட்டியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது தோசைக்கல்லுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு மாதிரி இது சுத்தமாக எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, சும்மா கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேக்கில் வந்து ஒரு மாதிரி சொப்பு சாமான் இருக்கும், எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி இருக்காது. அடுத்தது வந்து ஒரு சாப்பாடு போடுற கரண்டி. இதுவும் சாப்பாடு போடுற கரண்டி தான், அதுலேயே வேறு மாதிரி கொஞ்சம் டிசைனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து குட்டியாக கொஞ்சம் டிசைனில் ஒரு ஸ்பூன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஜல்லி கரண்டி. இது கொஞ்சம் நல்லா பெருசாக நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் சரி பிடிக்கிறதுக்கும் சரி நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்பூன் இருந்துச்சு, நல்லா மெலிசாக இருக்குது. அடுத்தது நார்மலான ஒரு ஸ்பூனு. இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருந்துச்சு. அடுத்தது இன்னொரு ஸ்பூன். இது வந்து கீழெல்லாம் கொஞ்சம் டிசைன்லாம் போட்டு இருந்துச்சு. மொத்தம் வந்து 21 சொப்பு இருந்துச்சு இந்த பேக்கில், 200 rupees பேக்கில். இதை விட பெரிய பேக் வாங்கினா அதில் கொஞ்சம் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பிளாஸ்டிக்ஸ்லாம் கொடுக்காம ஃபுல்லாக இந்த மாதிரி சில்வரில் அந்த மாதிரி சொப்பே கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சொப்பு சாமான்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.